எல்லோருக்கும் வணக்கம். அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, ஜாங்கிரி அப்படின்னு கொஞ்சம் விளையாடுவது போல நிஃப்டி 26,000 நெருங்கி போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு க்ளோசிங்ல 93 பாயிண்ட் என்பது பிளஸ். நல்லா சிரிங்க ஜாங்கிரி அப்படின்னு நம்ம வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கையில தான் இப்போ ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்றது மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், நம்மளுடைய மார்க்கெட் பெருசாக இறங்குச்சு இந்திய மார்க்கெட் அப்படின்னா அது பெரும்பாலும் அமெரிக்கா காரணமாக இருக்கும், இல்லைன்னா உலகளவில் வேற காரணமாக இருக்கும். ஒரு முறை 2008 கிராஷ் ஆனப்ப அமெரிக்காவில் இருந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்றதுனால தான் நம்மளுடைய மார்க்கெட் இறங்குச்சு. மறுபடியும் இப்போ சமீபத்தில் 2020 ஒரு உலகளவில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது, கோவிட் ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்தங்காட்டி தான் அப்பவும் நம்மளுடைய மார்க்கெட் பெருசாக இறங்குச்சு. இப்போ நம்ம மார்க்கெட்டில் டைரெக்டாக அதே மாதிரி எந்த பிரச்சனை இல்லைனாலும் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகுமா அப்படின்ற ஒரு தகவல் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதாவது நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதும் வரும் அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் நியூஸ் என்னென்னா, இந்த உலகத்தில் மிகவும் மதிக்கத்தக்க பெரிய பெரிய ஆளுகளில் இந்த ஜெஃப்ரீஸ் அப்படின்றது ஒன்று. அப்பேற்பட்ட ஃபுல் சர்வீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் ஃபிர்ம்ஸில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த ஜெஃப்ரீஸில் அங்கே இருக்கக்கூடிய மிஸ்டர் கிறிஸ் வுட், குளோபல் ஹெட் ஆஃப் ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜி, அவர் சமீபத்தினுடைய ஒரு மீட்டிங்கில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ் மார்க்கெட் கண்டினியூவாக ரேலி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதில் 50% கான்ட்ரிபியூஷன் பக்கம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தீமில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெருசாக சாதிச்சுங்கிறாங்க அமெரிக்க மார்க்கெட், ஆனால் அதில் பாதிக்கு மேலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. போன வருஷமே இந்த சைனாவினுடைய டீப் சீக் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அழிவை அமெரிக்காவுடைய பல டெக் கம்பெனிஸில் ஏற்படுத்தி விட்டது. அது மாதிரி மறுபடியும் ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்ததுன்னா கண்ணா பின்னான்னு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அமௌண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவ்வளவெல்லாம் செலவு பண்ணவே வேண்டியதில்லை, இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணால் போதுன்னு எவனாவது ஒருத்தர் புரட்சி கொண்டு வந்துட்டான்னா மொத்த யூஎஸ் மார்க்கெட்டும் காலி ஆகிடும். அதுக்காக அமெரிக்க ஸ்டாக் மார்க்கெட் உடனே கிராஷ் ஆயிடணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் இதில் மக்கள் டோட்டலாக அதுலேயும் அமெரிக்கா மார்க்கெட்லாம் ரீட்டைல் பீப்புள் தான் தூக்கி நிறுத்துறாங்க. நம்ம இந்திய ஷேர் மார்க்கெட்டில் டிஐஸ் தான் இப்போ சமீபத்தில் தூக்கி நிறுத்திட்டு இருக்காங்க. முதல்ல உலகம் முழுவதும் பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் பெரிய ஆளுகளாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பீப்புள் தான் இந்த ரேலியை டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விஷயம் புரியாமல். ஸோ அடுத்தது உலகத்தில் எங்காவது கிராஷ் வருது அப்படின்னா அது மேபி அமெரிக்காவிலிருந்து தொடங்கலாம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஏஐ தீமில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரப்ஷன் வந்துச்சுன்னா அப்படின்னு. ஏற்கனவே இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், பல தடவை உலகம் முழுவதும் பல நாடுகளை இவங்க பண்ண பிரச்சனையில் பல ஊரினுடைய ஷேர் மார்க்கெட் கும்பாப்பாடி இருக்கு. இப்போ மறுபடியும் இன்னொன்று ஏதாவது இப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்களா நண்பர்களே, 2-3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அமெரிக்காவில் ரெசஷன் வருதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடி கம்பெனிகளை இறக்கி விட்டாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம நாட்டில் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஸோ மறுபடியும் அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை லோட் ஆகிட்டு இருக்கு. இதனால ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகுமா இல்லையா அப்படின்னு இவர்கிட்ட போய் கேட்குறப்ப இவர் இந்த மாதிரி பல தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம வேண்டிக்கணும். இது ஏன் முக்கியம்னா, இப்போதான் திடீர்னு பல கமெண்ட்டுகள் வருது. பல நண்பர்கள் என்ன சொல்றாங்க, இப்போதாங்க கொஞ்சம் பரவாயில்லைங்க மார்க்கெட்டு, பல வித்தைகள் செஞ்சு இந்த டாடா மோட்டார் அப்படின்ற பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு இறங்கிட்டே இருந்தது, அதை ஒரு வகையாக ஏவரேஜ் பண்ணி இப்போதான் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் வெளியே வந்திருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுறாங்க. மிகவும் வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு ஏதோ ஒரு ஏவரேஜ் பண்ணி இப்போதான் ஓரளவுக்கு கண்ணு பளிச்சுன்னு தெரியுது. இங்கே பார்த்தீங்களா, இன்னும் 2 நண்பர்கள் ஒரு வழியாக இப்போ லாஸில் இருந்தேன், இப்போதான் நான் லாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக இப்போதான் நான் சமீபத்தில் க்ரீனுக்கு வந்திருக்கேன், பூரா லாஸாக இருந்தது, இப்போதான் நான் கொஞ்சம் என் அக்கௌண்ட்டே பார்க்குற மாதிரி இருக்கு. பல பேர்த்துக்கு லாஸ் என்பது ரெக்கவரி ஆகிக்கிட்டே இருக்கு. எப்பவுமே லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் ஒரு நண்பர் அவருக்கும் அக்கௌண்ட் வச்சிருக்காரு, அவருடைய மனைவிக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கும்போது அவங்களுடைய அக்கௌண்ட் இப்போ ஆல்ரெடி க்ரீனுக்கு திரும்பிடுச்சு, ஆனால் என் அக்கௌண்ட் இன்னுமே 5% ரெட்டில் தான் இருக்குது அப்படின்ற ஏதோ எப்படியோ அங்கங்கே சந்தோஷமான நிகழ்வுகள் என்பது நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ பார்த்து கிறிஸ் வுட்டு அப்படி இப்படின்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லி மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட்டுக்கு கொஞ்சம்
பிரச்சனை ஆகாமல் இருந்தால் சரிதான். இந்த சமயத்தில் தான் இன்னொரு மிக முக்கியமான தகவல். அதாவது இந்த வோடாஃபோன் ஐடியா அப்படின்ற பங்கு தொடர்ந்து லாஸ் மேக்கிங்காகவே இருக்கே. ஒவ்வொரு குவார்ட்டருக்கு 6000 கோடி 7000 கோடின்னு தர்மத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா அப்போ இந்த லாஸ் எல்லாம் யார் தான் ஏற்றுக்கிறது? இதுக்கு முன்னாடி அது எப்போ 2014-15 லாபத்தில் இருந்தவன், அதுக்கப்புறம் அது தொடர்ந்து சரிவடைஞ்சு இப்போ 27,000 கோடி அப்படின்றது லாஸ் மேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய பணம் தாங்க தெரியுங்களா? ஒரு வருஷத்துக்கு 27,000 கோடி அப்படின்றது லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்போ யார் தான் மறுபடி அந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியலையே. இந்த கம்பெனி என்ன பண்ணும் எதிர்காலத்தில் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு அப்படியே டவுட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் வந்து வோடாஃபோன் ஐடியா கூட ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பில் அவங்களுடைய கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி, அவங்களுடைய பிஸ்னஸ் சப்போர்ட் சிஸ்டமே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி வோடாஃபோன் ஐடியா அப்படின்ற தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனையோ பேர் வந்து இந்த வோடாஃபோன் ஐடியா ஷேரை வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன இப்போ இந்த செகண்ட் வரைக்குமே கும்பா பாட்டு பாடி கடந்த 5 வருடத்தில் பார்க்கும்பொழுது ஒரு முறை 20 ரூபா வரைக்கும் போயிருக்கான். அதுக்கப்புறம் தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சு இப்படி 8 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அது போக வருஷம் முடுங்க ஒவ்வொரு குவார்ட்டர்லையுமே லாஸ் மேக்கிங்காகவே பண்ணிக்கிட்டு இருக்கான். விடிவு காலமே வராதா, என்னதான் ஆக போகுதுன்னு அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் 5 வருட அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி தகவல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 வருட அக்ரிமெண்ட் என்பது, இந்த 5 வருட என்கேஜ்மெண்ட் என்பது இந்த ஐடியா ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு பரவாயில்லையே, இப்படி கூட ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருதே ஆண்டவா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம செய்கிற தொழில் சரியாக போகலினாவே எல்லாத்துக்குமே சரி இதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தோணதான் செய்யும். ஒரு நண்பர் வந்து பேசாமல் இந்த ஷேர் மார்க்கெட்டை கட்டி எழுதுறதுக்கு சவுதி அரேபியாவில் போய் தொழில் தொடங்கலாமா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காப்புல. எல்லாருக்குமே இப்படித்தாங்க, ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆகும் பொழுது தோணும். எனக்குமே வந்து பேசாமல் துபாயிலேயே இருந்திருந்தா துபாயினுடைய கடற்கரைக்கு வாரமான அங்கெல்லாம் சனி ஞாயிறு 2 நாள் லீவு, அப்படியே அந்த கடற்கரையில் போய் சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாமே, லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக செட்டில்டாக இருக்குமேன்னு அப்பப்போ தோணதான் செய்யும். உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு எவ்வளவு ஈஸி அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கெல்லாம் மறுபடி துபாய் போகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அங்கெல்லாம் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வேற உள்ளே போயிட்டாங்க. இன்னும் ஒரு பூதாகரமான செய்தியை ஒரு நண்பர் சொல்லிட்டு இருக்காப்புல. அவர் சொன்ன தகவல் வந்து அதனுடைய விவரம் என்ன அப்படின்றத நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங்கில், அதாவது புரோக்கர்கிட்டயே கடனுக்கு வாங்கி ஷேர்கள் வாங்கிறது, அதனுடைய வட்டி விகிதமும் ரொம்ப அதிகம். அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமீபத்தில் 1 லட்சம் கோடி வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. நானும் போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி 1 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்களா அப்படின்னா, ஆமாம் 1 லட்சம் கோடிக்கு கடனுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பணத்தில் 1 லட்சம் கோடி அப்படின்றது இந்த கடனு புரோக்கர்கிட்டயே கடனுக்கு வாங்கின பணம். அப்போ திடீர்னு ஏதாவது மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா புரோக்கர்கள்லாம் வந்து மார்ஜின் கால், இந்த வட்டிக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற பணத்துக்கு வந்து டாப் அப் பண்ணுங்க அப்படிம்பாங்க, இல்லைன்னா அந்த பொசிஷனை விற்று விட்டுருவாங்க. அந்த மாதிரி பெரிய ஆபத்து மார்க்கெட்டில் இருக்குது. கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றாரு. ஆனால் 1 லட்சம் கோடி அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இன்னொரு பக்கம் இன்னொரு தகவல் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக இந்த டிஐஸ் மட்டுமே எவ்வளவு ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா 71 லட்சம் கோடி மதிப்பிலான ஸ்டாக்குகள் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் மோஸ்ட்லி கை காசு கொடுத்து, இப்போ நீங்கள் எஸ்ஐபி போடுறீங்க, எல்லாமே வந்து கை காசு, அதாவது சம்பளத்துலேருந்து எஸ்ஐபி போடுறீங்க, அப்படி எப்படி பார்த்தாலும் சரி அந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் போய் வாங்கும்பொழுது கடனுக்கு வாங்க முடியாதுல்ல. ஸோ 71 லட்சம் கோடி அப்படின்றது டிஐஸே ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடனுக்கு வாங்கியது ரீட்டைல் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சின்ன சின்ன ஆளுங்க வாங்கியிருக்கிறது 1 லட்சம் கோடி என்பது பெரிய பூதாகரமான பிரச்சனையாக இல்லை. பட் மார்க்கெட் இறங்கும் பொழுது கண்டிப்பாக இது அந்த சிறிய ரீட்டைலர்களுக்கு இது பாதிப்பை தான் ஏற்படுத்தும். பொதுவாகவே கடனுக்குன்னு ஒரு தொழில் பண்ணால் அது தலைவலி தாங்க நண்பர்களே. கடனுக்கு வாங்கி நம்ம நல்லாவே சம்பாரிச்சிட்டு இருந்தாலும் மாதம் பிறந்ததுன்னா வட்டி கட்டணுமே அப்படின்னு அது நம்ம தலையில் ஒரு தலைவலியாக இருக்கும். அல்லது நம்ம சொந்த இடம் இல்லாமல் வாடகைக்கு ஒரு இடத்துல இருந்து தொழில் பண்ணாலும்
அட வாடகை 40-50,000 ரூபா போகுதே அல்லது 1 லட்சம் 2 லட்சம் போகுதே அப்படின்னா அதுவும் நம்ம தலையில் ஏறிச்சுன்னா அதுவும் ஒரு தலைவலியாக இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நல்லா போகாமல் கையை கடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த நண்பர் சொல்கிற மாதிரி பெரிய தலைவலி தான். நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயம் பேசுகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்கனவே நம்ம போய் பல வகையில் நம்ம சிக்கிட்டு திரியிறோம். இதில் புதுசாக ஏதாவது தெரியாத விஷயத்தில் போய் நம்ம சிக்கக்கூடாது. இன்ஃபோசிஸ் வந்து சமீபத்தில் 1800 ரூபாய்க்கு அவங்களுடைய ஷேர்களை திரும்பி வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தது. இப்போ 1500 ரூபாயில் தான் அதனுடைய ரேட் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 300 ரூபா டிஃபரன்ஸு கொடுத்துருவாங்களா அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது பார்க்கணும். இப்போ 100 ஷேர் ஒருத்தர்கிட்ட இன்ஃபோசிஸ் இருக்கு, அவர் 100மே பைபேக்கு அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா அந்த 100ஐயுமே வாங்கிக்குவாங்கன்னா அந்த 1800 ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்கன்னா கிடையாது. சில பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, 100 ஷேரை பைபேக்கு அப்ளை பண்ணுறோம், ஒரு ஷேருக்கு 300 ரூபா அப்படின்னா 100 ஷேருக்கு அருமையான லாபமாச்சே 30,000 ரூபா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை. அக்செப்டன்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அக்செப்டன்ஸ் ரேஷியோ படி ஒருத்தர் வந்து ரீட்டைல் கேட்டகரி அல்லது வேற கேட்டகரின்னு கேட்டகரி வைஸ் பார்த்துட்டு அவங்க 10 ஷேர் அப்ளை பண்ணால் அதுக்கு பைபேக்கு எவ்வளவு அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒன்றே ஒன்று அக்செப்ட் பண்ணுமா இல்லை 2 அக்செப்ட் பண்ணுமா இல்லை ஒன்றுமே அக்செப்ட் பண்ணாமல் விட்டுருணுமா அப்படின்னு பல வகையான கால்குலேஷன் இருக்குது இந்த பைபேக்கில். ஸோ யாராவது வந்து 1500 ரூபாய்க்கு இருக்கிற பங்குகளை பூரா அப்ளை பண்ணால் 1800 ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்கன்னா அப்படி கிடையாது. அந்த அக்செப்ஷன் ரேஷியோ வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை கூட எல்லாத்துக்குமே பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, அது இன்னுமே ஏகப்பட்ட பேர்த்துக்கு தெரியாது. மிகப்பெரிய பிரச்சனை, கடும் பிரச்சனை. அதில் பாருங்க, ஒரு இந்திய குடிமகன் எப்போ பயப்படுவான் அப்படின்னா ஏதாவது இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு அறிவிப்பு வருது, நோட்டீஸ் வருது, அவங்க ஃபைல் பண்ணதில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ மிக மிக முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கு இந்த பைபேக்கு அதே மாதிரி ஏதாவது ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பங்கெடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க. நார்மலாக ஒரு ஷேரை வாங்குறீங்க, ஒரு ஷேரை விற்கிறீங்க அப்படின்னா அந்த விற்கின்ற தகவலை வந்து புரோக்கர் வந்து இன்கம் டேக்ஸு கொடுத்துருவாப்ல. அது இந்த ஏஏஎஸ் அப்படின்ற ஷீட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ண போகும் பொழுது அந்த டேட்டாவும் இந்த ஏஎஸ்ல இருக்க டேட்டாவும் ஒன்றா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒன்றா இல்லைன்னா அப்புறம் நம்மளுக்கு பெரிய தலைவலி தான். என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் ஒன்றா இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணங்கள்னா இந்த மாதிரி தான். ஏதாவது பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா புரோக்கர் வந்து பையை வந்து ரிப்போர்ட் பண்ணல, செல்லை வந்து 2 தடவை ரிப்போர்ட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பைபேக் மூலிமா பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டிமேட்டில் இருக்கக்கூடியதை எடுத்து அந்த இஷ்யூவருக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அது ஒரு என்ட்ரி. ப்ளஸ் அடிஷ்னலாக இன்னொரு என்ட்ரி வந்து இங்கே அவங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டம்லேயே செல்லான மாதிரி ஒரு என்ட்ரி இருக்குன்னு வச்சுங்க, அதையும் எடுத்து கொடுத்துட்றாங்கன்னா இந்த 2 என்ட்ரி எடுத்து கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் ஃபைல் பண்ணுற அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து ஃபைல் பண்ணுற டேட்டாவுக்கும் இந்த ஏஎஸ்க்கும் மிஸ்மேட்ச் வருது. இது ஒரு கிளாரிஃபிகேஷன் என்பதாக வரும். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னுடைய ஹெல்ப் தேவைப்படும். அங்கே ஒரு விஷயமாச்சா. அதே மாதிரி இந்த அக்செப்டன்ஸ் ரேஷியோ கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாமல் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த குவான்டிட்டி அவங்க திருப்பி எடுக்கலைன்னா இங்கே ஸோ தெரியாத ஒரு விஷயத்தில் போய் சிக்கிக்காதீங்க அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய எண்ணமாக இருக்குது. முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம்தான் அது என்ன அப்படின்றது பார்க்கணும். ஸோ இந்த ஏஎஸ்னால வரக்கூடிய இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேனே தெரில. நான்லாம் வந்து அட போங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் என்ன நினைப்பாங்க, இந்த டிஃப்ரென்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆமாப்பா நீ ஏஎஸில் வந்து அதிகமாக கொடுத்துருக்க, நான் சப்மிட் பண்ணியிருக்கிறதுல வந்து கம்மியான ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக இருக்குது, நீ ஏஎஸ்சியை ஃபைனலாக வச்சுக்கப்பா, அதுக்கே நான் கட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வெறுத்து போய் அப்படி பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ தெரியாத ஒரு வேலையில் போய் மாட்டிக்காதீங்க. இங்கே பாருங்க, இன்னொரு மிக முக்கியமான தகவல். இன்னொரு நண்பருமே வந்து ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி அல்லது ஏதாவது ஒரு லோ ப்ரைஸ் அல்லது ஏதாவது ஒரு ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கல, இது ஒரு வேளை ஏறுமோ இறங்குமோ அப்படின்னு அவருடைய மனசில் என்ன கணிப்பு வருதோ அந்த கணிப்பின்படி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே பூந்து வெளியே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, தயவு செஞ்சு
எந்த நேரமாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் உங்களுக்கு ஏறுதுன்னு தோணுது அல்லது இறங்குதுன்னு தோணுது, எந்த டைமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எவ்வளவுதான் அது ஒரு அருமையான ஷேராக இருந்தாலும் சரி, அது ஒரு டாடா மோட்டர் மாதிரி இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் எந்த ஒரு பங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எந்த குட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டாலும் சரி, இந்த பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா அப்படின்றது அது மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஏதாவது ஒரு சின்ன பேட் நியூஸ் வந்து சடன் டவுன் ஆனாலும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாப்புல. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஸோ யார் புதுசாக வந்தாலும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் படிக்கும் பொழுது மற்றவங்க பண்ணி கையை கருக்கிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய கையை பார்க்கும் பொழுதே நம்ம உஷாராக இருந்துக்கிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை நானும் போய் ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தை கையை வச்சு கருக்கிக்கிட்டு தான் கற்றுக்குவேன் அப்படின்னா அப்புறம் யாருனாலையும் எதுவும் காப்பாற்ற முடியாது. நண்பர்களே, இன்னைக்கு மிகவும் முக்கியமான பங்குகளில் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற பங்கு தான் ரொம்பவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது பல காரணங்களுக்காக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ஒரு ட்ரெண்டிங்கான தகவல் போயிட்டு இருக்குன்னா, கரெக்டாக 50 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது பக்கத்தில் வந்திருக்கு. மார்க்கெட் கடந்த 10 நாட்களில் ஏறி வந்திருக்குன்னா அதில் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய பங்களிப்பும் மிகவும் அதிகம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெயிட்டேஜ் கம்பெனி. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே இது வந்துடாம ஒரு 40-50 ரூபா டபக்குன்னு கீழே ஒரு 5% கீழே விழுந்துடாமல் இங்கிருந்து அப்படியே பிக்கப் ஆகி தன்னுடைய பழைய ஹை இங்கிருந்து 100 ரூபா இறங்காமல் இங்கிருந்து ஒரு 100 ரூபா ஏறிட்டான்னு வச்சிங்களேன், மார்க்கெட் ரொம்பக்கு உதவிகரமாக இருக்கும். செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற ஷேரை பார்த்து எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ மிகவும் குறிப்பிட்ட இடமான 50 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த பங்கு என்ன செய்யும்? நண்பர்களே, தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இன்னொரு பங்கு பற்றி சொல்கிறேன் பாருங்க, அப்படியே வாயடைச்சு போயிடுவீங்க. இந்த டிக்சன் அப்படின்ற பங்கு இந்த 2025 எவ்வளவு பெரிய சரிவு பாருங்க. 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போகிற மாதிரி போனால் அதுக்கப்புறம் மறுபடியும் 12,000 18,000 வரைக்கும் ஒரு ரெக்கவரி காமிச்சிட்டு மறுபடியும் ஒரு கடுமையான வீழ்ச்சி, மறுபடியும் அதே 200 days மூவிங் ஆவரேஜிலிருந்து இப்போ 40% ரெக்கவரி ஆயிருக்கான். டேய் நீ மனுஷனா, நீ எப்படிருந்து உன்னுடைய ரேலி நீ வச்சுக்கிட்டு இருக்க? 2023 இதனுடைய ரேலி 2,600 ரூபாய் எங்கே, 18,000 ரூபாய் எங்கே? எப்படி உன்னால இது சாத்தியமாச்சு? அண்ணே நீங்கள் 1000-1 அப்படின்ற மாதிரி இந்த பங்கினுடைய ரிசல்ட் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த 2022 சமயங்களில் வெறும் 190 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ 2025 சமயங்களில் 1300 கோடின்னு அவனுடைய 10 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் அவனுடைய லாபத்தை மட்டுமே. அப்படி பண்ணினதுனால தான் இந்த டிக்சன் 2022 பார்த்தோம்னா அப்போ இருந்து 10 மடங்கு வந்திருக்கானா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போமா, 2022 இது 4,000 ரூபாய் இருந்திருக்கு. அங்கிருந்து அவ்வளவு தூரம் ஏறி அவ்வளவு மடங்கு ஏறி வரல அப்படின்னாலும் 4,000 20,000 பக்கத்தில் வர்றது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை இந்த டிக்சன் பண்ணியிருக்கு. அந்த டிக்சனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். இந்த மாதிரி சமீபத்தில் ஏதாவது லாபம் செஞ்ச பங்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த என்எல்சி இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு, அது 2022 1100 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 2,700 கோடி அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பங்கினுடைய கடந்த 5 வருடத்தில் பார்க்கும் பொழுது அது 2022 லெவலில் இருந்ததுக்கு அவன் ஆல்ரெடி மேல் நோக்கி ஏறி வந்திருப்பான். நிறைய பேர் ஏதாவது கீழே இறங்கி கிடக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்குறக்காக எடுத்து பார்த்துருப்பாங்க. ஆனால் அது இல்லை. இந்த வருஷத்தில் வந்து ஒரு முறை பிப்ரவரி மாதத்தில் 190 ரூபாய்ன்னு வந்தால் அதுக்கப்புறம் 260 ரூபாய்ன்னு ஆல்ரெடி வந்துட்டான். இதே மாதிரி ஏதாவது பங்குகள் இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் தேடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த இப்கா லேப் அப்படின்னு ஒரு பங்கு, அதுவுமே 2022 சமயங்களில் ஒரு 890 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போவும் அதே 890 கோடி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டரில் அதிகமாக காமிச்சிருக்காங்க. இனி அடுத்த Q2 ரிப்போர்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு பல பேர் காத்து கிடக்கிறாங்க. ஏன்னா இது 52 வீக் லோவில் கீழே கிடக்கக்கூடிய பங்கு. ஸோ இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் இவனை என்ன செய்ய காத்திருக்கிறது அப்படின்றது ஒரு முக்கிய கேள்வியாக இருக்குது. எது எப்படியோ நண்பர்களே நல்லா தான் போயிட்டு இருந்தது, தொடர்ந்து மார்க்கெட் ஏறிட்டு இருந்தது.
சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அனலிஸ்டினுடைய பேட்டி என்பது அது நம்ம மார்க்கெட்டுக்கு சம்மந்தமே இல்லை, அது அமெரிக்கா மார்க்கெட்டில் தான் ஏதாவது கிராஷ் இது வந்துருமோ அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கே அடித்தா அங்கே மட்டும் வலிக்காது, இங்கேயும் வலிக்கும் அப்படின்ற கண்டிஷன் தான். நன்றி, வணக்கம்.